மனிதர்களால, சொந்த பந்தத்தினால, தாய் தகப்பனால கைவிடப்பட்டு, நண்பர்களால ஒதுக்கப்பட்டு, என் வீட்டு வாசப்படியே மிதிக்காத. நீ யாருன்னே எனக்கு தெரியாது சொல்லி உன்னை சேர்த்து கொள்ளலையா? உன்னை ஏத்துக்க மாட்றாங்களா? நீ சொல்றத ஏத்துக்க மாட்றாங்களா? உன்னை முற்றிலும் உன்னை புறக்கணிக்கிறாங்களா? நீ அத குறிச்சு நீ ஒரு நாளும் வேதனை அடையாத. அதை குறித்து நீ ஒரு நாளும் துக்கப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கானவராகவே இருக்கிறார். ஏனென்றால் நாம் யோவான்ல வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக 1:3 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் போய் உனக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீ இருக்கும்படி உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று இயேசு சொல்கிறார். அன்பான தேவஜனமே, உலகம் எப்படி ஏமாற்றுதுன்னா, உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் சொல்லி ஏமாத்துது. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உன்னை நீ என்னோடு கூட இருக்கும்படி நான் நிரந்தரமாக உன்னை கூட வச்சுப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் போது உலக காரியத்தை குறித்து ஒரு நாளும் நீ துக்கப்படவே கூடாது. அவமான பற்றியோ, துக்கத்தை பற்றியோ, வேதனை பற்றியோ, அல்லது கைவிடப்பட்டதை பற்றியோ, யாரை ஏற்றுக்கொள்ளாத பற்றி துக்கப்படாத. கர்த்தர் தன்னோட சேர்த்துக்கொள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். நம்பு, விசுவாசி. இயேசு நாமத்தினால் பிதாவே.